அண்மை செய்தி, ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை என செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வித்யாகுமார் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர விரும்புகிறாரா, அவரது நிலைப்பாடு என்ன என்பது குறித்து உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு செந்தில் பாலாஜி தரப்புக்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தமக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை திரும்ப பெறக்கூடிய இந்த மனுக்கள் என்பது விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்றம் தமக்கு ஜாமீன் வழங்கிய போது பிறப்பித்த அந்த நிபந்தனைகளை தாம் மீறவில்லை எனவும் செந்தில் பாலாஜி சார்பில் அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தான் ஜாமீன் நிபந்தனைகளை மீறி உள்ளதாக மனுதாரர்கள் தங்கள் மனுவில் நிரூபிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த வழக்கில், அதாவது அவருக்கு எதிரான வழக்கில் இருப்பவர்களை எந்த விதமாகவும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யவில்லை, அதாவது சாட்சிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை எனவும், மேலும் அந்த அடிப்படையில் மனுதாரர்கள், அதாவது தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் எந்த சாட்சியும் இதுவரை தாம் அச்சுறுத்தவில்லை என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தனக்கு எதிரான இந்த மனு என்பது இந்த வழக்கில் சாட்சியாக இல்லாத ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், யாரோ ஒருவரினுடைய வற்புறுத்தலின் அடிப்படையிலும் அரசியல் காரணங்களுக்காகவும் வித்யாகுமார் என்பவர் தனக்கு எதிராக இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் தமக்கு எதிராக மனுதாரர் கூறியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைக்கு மாறானவை எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.